ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஷுவல் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கீ ரைஸ். பிரியாணிக்கு அல்டர்னேட்டான ஒரு சூப்பர் ரெசிபி. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு பேன் எடுத்துக்கிறேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் வெஜிடபிள் ஆயில் சேர்த்துக்கிறேன். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தேவைப்படும். அதில் நான் ஒரு 3 பீஸ் பேண்டன் லீஃப் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேண்டான்னா இதை விட்டுருங்க. ஒரு 3 துண்டு பே லீஃப் சேர்த்துக்கிறேன். பிரிஞ்சி இலை, அதோட 2 துண்டு கல்பாசி, அப்புறம் ஒரு 4 துண்டு பட்டை, ஒரு 3 மராத்தி மொக்கு, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, இதெல்லாம் போட்டு நம்ம எண்ணெயில் நல்லா பொரிய விட்டுக்கலாம். இது ஓரளவு பொரிஞ்ச பிறகு இதோட ஒரு 1.5 ஸ்பூன் சோம்பு தூள் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதோட 2 பெரிய வெங்காயம், அதை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையும் நல்லா கிளறிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அவ்வளோக்கெல்லாம் இந்த டிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. இது ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க. 2 நிமிஷம் கழித்து பாருங்கள், நல்லா வெங்காயம் ஓரளவு வதங்கியிருக்கு. நல்லாவே வதங்கியிருக்கு. இப்போ இதில் ஒரு 5 பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாய் நல்லா காரமாக இருக்கும், அதனால் நான் 5 சேர்த்துருக்கேன். காரம் கம்மியாக இருந்தால் கூட 2 சேர்த்துக்கோங்க. அதோட இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் காரமே நம்ம போடுற பச்சை மிளகாய் தான், அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவு வதங்கணும். இதோட ஒரு கைப்பிடி புதினா இலையும் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க. இப்போ ஒரு அரை எலுமிச்சம்பழம், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நான் எடுத்திருக்க அரிசிக்கு நான் ஒரு 4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 3.5 கப் அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு நான் ஒரு 4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி, அந்த அளவில் நான் 3.5 கப் அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு நான் ஒரு 6.5 கப்பு தண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி விட்டு இதை நல்லா முதல்ல தண்ணி கொதிக்கட்டும். மூடி போட்டு நல்லா தண்ணி கொதிக்கட்டும். ஃபஸ்ட்டு நல்லா கொதி வந்துருச்சு. இதுக்கு முன்னாடியே நான் ஒரு 3.5 கப்பு சீரக சம்பா அரிசி, அதை நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு சீரக சம்பா அரிசி, இதை இதில் சேர்த்துருங்க. இது 3.5 கப்பு எடுத்திருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சுருங்க. இது நல்லா கொதி வந்து அரிசியும் தண்ணியும் நல்லா பெசறின மாதிரி இருக்கணும். அந்த பதம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், தண்ணிக்கு மேலே அரிசி வந்திருக்கு பாருங்கள். இந்த பதம் வரைக்கும்
நல்லா வேகணும். இதுக்கப்புறம் நம்ம தம் போட போகிறோம். தம் போடுறதுக்கு நான் ஏற்கனவே என்னோடய இன்னொரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். இதுக்குன்னே ஒரு தோசைக்கல் எடுத்து வச்சுருங்க. அதில் மீடியம் ஹீட்டில் அந்த தோசைக்கல் வச்சு அது மேலே இந்த பேன் எடுத்து வச்சுருங்க. இது டைரக்ட் ஹீட்டில் இருக்க வேண்டாம். அதுக்கு பதிலாக தோசைக்கல் வச்சு அது மேலே இதை வச்சுருங்க. வச்சு அந்த ஸ்டீம் வெளியே போகாத மாதிரி ஒரு டவல் போட்டு ஒரு துணி போட்டு மூடிடுங்க. பாருங்கள், கரெக்டாக 10 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷத்தில் பாருங்கள் உங்களோட கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன இதே அளவு, இதே தண்ணி அளவு, இதே பதத்தில் பண்ணிங்கன்னா நல்லா உதிரு உதிராக அருமையான கீ ரைஸ் ரெடி ஆகிடும். இதுக்கு வந்து சிக்கன் கிரேவி, சிக்கன் குழம்பு, நான் வெஜிடேரியனாக இருந்தால், வெஜிடேரியன் இருந்தால் மஷ்ரூம் கிரேவி, இல்லை சன்னா, எதுவுமே இதுக்கு வந்து நல்லா சூட் ஆகும். பன்னீர் கிரேவி கூட நல்லா சூட் ஆகும். இது ஒரு ஸ்பூன் நெய் மேலே சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா சூடாக சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.